நோ டீல் அண்டில் தேர் இஸ் அ டீல். இதுதான் இன்றைய நாளைக்குரிய, ஏன் இந்த வருஷத்துக்குரிய தத்துவமே இதுதான். இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு நடந்திருக்குது ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அலஸ்கால. இந்த சந்திப்பானது என்ன சொல்வது, இந்த ஜெனரேஷன், ஏன் இந்த ஜெனரேஷன் சொல்றதை விட இந்த டெக்கேட்ல ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேர்ல்டு வார் டூவுக்கு பிறகு ஐரோப்பாவில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய போர் என்று தான் இதை சொன்னார்கள். என்றால் இதில் 2 பக்கமும் கடுமையான இழப்புகள் மற்றும் செலவுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சந்திப்பு இன்று காலை அலாஸ்கா உள்ளூர் நேரப்படி 11:30க்கு நடைபெற்றது. அந்த சந்திப்பை பற்றி கதைப்பதற்கு முன்னம் அதை பற்றிய சில சுவாரஸ்யமான சம்பவங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவது, புட்டின் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ற 9வது முறை தான் இது. அவர் முதலில் 2000ஆம் ஆண்டு தான் விசிட் பண்ணினார் அமெரிக்காவுக்கு. அதன் பின்னர் 8 தடவைகள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்திருக்கிறார். அவர் புஷ், ஒபாமா, பைடன் இந்த 3 ஜனாதிபதிகளையும் சந்தித்து தற்பொழுது ட்ரம்பையும் சந்தித்திருக்கிறார். 4வது அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கும் ஒரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான். அதன் பின்னர் தற்பொழுது இந்த சந்திப்பு ஏன் அலாஸ்காவில் நிர்ணயிக்கப்பட்டது? எல்லாரும் சொல்லுவார்கள் இது இருவருக்கும் சற்று இலகுவில் பயணம் செய்யக்கூடிய இடம் என்று சொன்னாலும் அதைவிட ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. புட்டினுக்கு எதிராக ஐசிசி எனப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்திருக்கின்றது. ஸோ இவர் வேறு எங்காவது சென்றால் அங்கு சிலவேளை சட்ட சிக்கல், கைதுகள் ஏதும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் இருவருக்கும் என்ன சொல்ல கன்வீனியன்டான ஒரு பிரதேசமாக இந்த அலாஸ்கா பதியப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிரிக்ஸ் மாநாடு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பிரேசிலில் நடைபெற்ற போது கூட புட்டின் அங்கு நேரடியாக செல்லாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம்தான் அங்கே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினார் என்பது அறிந்த விடயம்தான். அலாஸ்கா தற்பொழுது தான் அது அமெரிக்காவின் ஒரு மாகாணம். ஆனால் இது உண்மையிலேயே சோவியத் யூனியன், அன்றைய சோவியத் யூனியனின் ஒரு பகுதி தான் இந்த அலாஸ்கா. இது 1876ஆம் ஆண்டு அன்றைய சோவியத் யூனியனில் ஆண்ட மன்னராட்சியில் ஆண்டப்பட்ட மன்னர்களால் அமெரிக்காவிற்கு விற்கப்பட்டது. அதன் பின்னர் தற்பொழுது வரை அது அமெரிக்காவின் ஒரு மாகாணமாகத்தான் இருக்கிறது. அந்த ஒரு வரலாற்று சிறப்பு இந்த மாகாணத்துக்கு இருக்கிறது, இந்த சந்திப்புக்கும் இருக்கிறது. சரி, இப்பொழுது இருவரும் சரியாக 12:30க்கு சந்திக்கும் இடத்திற்கு வந்தார்கள். அந்த ரெட் கார்பெட் வரவேற்பு என்பார்கள், சிவப்பு கம்பள வரவேற்பிற்கு இருவரும் வந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் புட்டினை விட ஒரு 10 தொடக்கம் 15 செகண்ட் முன்னதாகவே அந்த இடத்தை ரீச் பண்ணிவிட்டார். அவர் புட்டின் வரும் வரை காத்திருந்து, புட்டின் வரும்போது அவருக்கு கைதட்டி கை குலுக்கி, இருவரும் என்ன சொல்வது, ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சந்தித்து கொண்டால் அளவிலாவுவார்களோ கதைப்பார்களோ அந்த வகையில் தான் இந்த இருவரது நடத்தைகளும் இருந்தது. பார்ப்பதற்கே நன்றாக இருந்தது. இந்த நபரா உக்ரைனோடு சண்டை பிடிக்கிறார் என்ற அளவுக்கு நமக்கு எண்ண தோன்றும் அளவுக்கு புட்டினின் செயற்பாடுகள் இருந்தன என்று. அதன் பின்னர் இருவரும் பொதுவாக போய் அந்த ஒரு அறையில் அமர்ந்தார்கள். அந்த அறையிலே பிரஸ் சில கேள்விகளை கேட்டபோது இருவரும் எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை. அதன் பின்னர் இருவரும் ஒரு மூடிய அறைக்குள் தனித்தனி 1-to-1 மீட்டிங் என்று சொல்வார்கள், 3 மணி நேரம் நடைபெற்றது. யாருக்குமே அனுமதி இல்லை. இந்த 3 மணி நேரம் என்ன கதைத்தார்கள், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது வெளியில் யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. மூடியறையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் இருவரும் வெளியே வந்து ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது நான் நேற்று ஏற்கனவே கூறியது போல ஒரு ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸ் நடப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று கூறினேன். ஏனென்றால் இந்த சந்திப்பு ஒரு வெற்றி என்பதை உலகுக்கு காட்ட வேண்டிய பொறுப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு உள்ளது. ஸோ அவர் ஒரு ஜாயிண்ட் கான்ஃபரன்ஸை தான் எப்பவும் விரும்புவார். நடைபெற்றது. ஆனால் இது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை, இது ஒரு 2 பேர் தங்களுடைய ஸ்டேட்மெண்டை வழங்கும் ஒரு நிகழ்வு தான். எந்த விதமான கேள்விகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இங்குதான் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், நோ டீல் அண்டில் தேர் இஸ் எ டீல். இதுவரைக்கும் எந்த ஒரு டீலும் வரவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதில் முக்கியமான விஷயம், புட்டின் தெரிவித்த 2 விடயங்களை புட்டின் இங்கே டச் பண்ணியிருந்தார் இந்த தன்னுடைய உரையில். முதலாவது, உக்ரைனின் பாதுகாப்பு ரஷ்யாவுக்கும் முக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது உக்ரைன் தங்களுடைய பிரதர்ஹுட் கண்ட்ரி என்று தெரிவித்திருக்கின்றார். முக்கியமாக இந்த வார்த்தை முக்கியமானது, தன்னுடைய சகோதர நாடு என்றும், நாங்கள் முன்னர் அனைவரும் ஒன்றாக இருந்தும் பின்னர் சில அரசியல் நிகழ்வுகளால் தற்போது பிரிந்துள்ளோம் என்று குறிப்பிட்டிருப்பதானது சோவியத் யூனியனின் உடைவை விளாடிமிர் புட்டின் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். அதாவது சோவியத் யூனியன் ஒன்றிணைந்த சோவியத் யூனியனில் உக்ரைன், ரஷ்யா எல்லாம் இணைந்திருந்த ஒரு நாடுகள்.
அதன் பின்னர் தான் சோவியத் யூனியனிலிருந்து உக்ரைன் 91ஆம் ஆண்டு பிரிந்தது, தனி நாடாக மாறியது. ஸோ தாங்கள் எப்பொழுதுமே ஒரு சகோதரத்துவமானவர்கள் என்றும் உக்ரைனின் பாதுகாப்பு தனக்கு எப்பொழுதும் முக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதைவிட அடுத்ததாக ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றார், அடுத்த சந்திப்பானது மாஸ்கோவில் நடைபெறுவதற்கு தான் இவ்விடத்தில் அழைப்பு விடுப்பதாகவும் அதை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றும் கொண்டுள்ளார். ஸோ அடுத்த சந்திப்பு என்பது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதானது ஜெலன்ஸ்கி, புட்டின், ட்ரம்ப் அதோடு சேர்த்து நேட்டோவையும் அவர் அழைத்திருக்கின்றார். அத்தனை பேரும் வரலாம். ஆனால் அவர் கூறியிருக்கிறார் அப் டு தெம், அதாவது அவர்களை பொறுத்தது. தன்னால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் செய்ய முடியும். உங்களுக்குரிய டீலுகள், பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரேடியாக போட்டுடைத்து விட்டார். தற்பொழுது என்ன சொல்வது, போலிஸ் இன் யுவர் கோர்ட் என்ற மாதிரி தான் அவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன நடக்க போகிறது என்று. ஆனால் இந்த சந்திப்பானது என்ன சொல்வது, சற்று என்ன கடந்த 2-3 நாட்களாக கொடுக்கப்பட்ட பில்டப்புக்கு பார்க்கும்போது சற்று ஒரு ஏமாற்றமாக தான் முடிந்திருக்கிறது. எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றதாக சில தகவல்கள் கிடைக்கின்றன. ஸோ இன்று வரை போர் நிறுத்தம் எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் அடுத்த மீட்டிங் வெகு விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம், ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. நடிகர் சூர்யா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையப் போவதாகவும் அல்லது வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யக்கூடும் என்றும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஏன் இந்த சம்பவம் இப்பொழுது ஏன் முக்கியம் பெறுகிறது என்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி தற்பொழுது அரசியலில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார். தற்பொழுது ஜனவரி மாதம் தான் அவருடைய இறுதி படம் என்றும் அதன் பின் தன் திரைப்படங்களை நடிக்கப் போவதில்லை, முழுமையாக அரசியல் ஈடுபடுவதாக கூறியிருக்கின்றார். அவர் சார்பாக வந்த சில கருத்து கணிப்புகள் அவருக்கு கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20% வாக்குகள் வரும் தேர்தலில் கிடைக்கக்கூடும் என்று எதிர்வு கூறுகின்றன. ஸோ இப்பொழுது விஜய் என்ன சொல்வது, திமுகவுக்கு செல்லக்கூடிய ஒரு தொகை சிறுபான்மையின வாக்குகளும் சில அடித்தட்டு மக்களின் வாக்குகளும் விஜய்க்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக திமுக அறிந்து கொண்டுள்ளது. ஸோ இந்த வாக்குகளை அவருக்கு செல்லாமல் தடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் திரைத்துறையிலேயே பிரபலியமான விஜய்க்கு என்ன சொல்வது, சமனானவர் என்று கூற முடியாது, திரைத்துறையில் விஜய்க்கு கிட்டத்தட்ட நெருங்கக்கூடிய ஒரு திரைப்பிரபலத்தை பயன்படுத்தி அந்த வாக்குகளை வசூலிக்க முடியுமா என்று திராவிட முன்னேற்ற கழகம் யோசிக்க கூடும். அந்த வகையில் சூர்யாவை பயன்படுத்தக்கூடும். ஆனால் இதற்கு சூர்யா ஒத்துழைப்பாரா என்பதுதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை. என்றால் அவர் மீது ஏற்கனவே ஒரு பக்க சாயம் ஒன்று பூசப்பட்டிருக்கிறது. இவர் திமுக ஆதரவாளர், திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாளர் என்ற வகையில் தான் அவருக்கு எதிரான ஒரு முத்திரை ஒன்று பதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை அவர் விரும்ப மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு திரைக்கலைஞருக்கு இப்படி ஒரு பக்க சாயம் ஒன்று பூசப்பட்டதனால் அவர் எதிர்கால படங்கள் வெளியாகும் போது பல்வேறுபட்ட பாரிய பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த சந்தர்ப்பத்தில் இதை சூர்யா பயன்படுத்துவாரா என்பது அன்று தெரியவில்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று, செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது, இப்படி ஒரு நடக்க போறது என்று. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒன்று நடந்தால் கொஞ்சம் வரும் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் என்ன சொல்வது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாகத்தான் இருக்கும். இந்த பக்கம் விஜய், இங்கால கமல், சூர்யா என்று என்ன சொல்வது, திரைத்துறையில் நம்ம பார்த்த கலைஞர்கள் எல்லாம் தற்போது தேர்தல் வாக்கரசியலில் ஈடுபட்டால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாகத்தான் வரும் 2026 தேர்தல் இருக்கும், இப்படி அந்த சம்பவம் நடைபெற்றால்.